மகா நகரமாகிய நினைவேக்கு போய் என்ன பண்றாரு? பிரசங்கிக்கிறார். அதற்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்த பிற்பாடு அந்த நினைவேல் உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பி உபவாசம் இருந்து ரட்டுடுத்தி கொண்டு தேவனை நோக்கி என்ன பண்றாங்க? விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. ஆமென். 3வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கலாம். மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு தம் கைகளின் கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் என்ன பண்ணுவாரு? மனஸ்தாபப்படுவார். தம்முடைய உக்கிரக கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். எதற்காக யோனாவை அனுப்பினார்னு சொன்னா, நினைவேல் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தில் அக்கிரமத்தில் கிடந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் என்ன பண்ணாரு? யோனாவை அனுப்பினார். யோனா இல்லைன்னா வேற மனுஷரே கிடையாதா? யோனா இல்லைன்னா வேற மனுஷரே கிடையாதா? அந்த கப்பலில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? யோனா தூக்கி போட்டு வேற ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றும் வரைக்கும் என்ன பண்ணுவார்னா அவர் நடத்தி கொண்டே வருவார். நீ மரிச்சாலும் உயிரோடு எழுப்பி நிற்க வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். யோனா மரிச்சாரு, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நினைவு கூர்ந்தார். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய விண்ணப்பம் போய் ஏற்றினது. அல்லேலூயா. கர்த்தர் மீனுக்கு என்ன பண்ணார்? கட்டளை. யோனா போய் பிரசங்கிக்கிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மனம் திரும்பினார்கள், மனஸ்தாபப்பட்டாங்க. ஒருவேளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இந்த தீங்கை நம் மீது வராமல் பாதுகாப்பார் சொல்லி அவர்கள் நம்பினார்கள், அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனா யோனாவிலும் பெரியவர் உனக்காக எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். யோனாவிலும் பெரியவர் நமக்காக கல்வாரி சிலுவையில அறையப்பட்டாரு. யோனாவிலும் பெரியவர் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினாரு. அநேகருடைய ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படியாக யோனாவை போல நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்களா? யோனாவை போல நான் கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற ஜனங்களா இருக்கிறார்களா? நாம் எப்படி இருக்கிறோம்? ஆமென். நம்மை அழைத்தவர் உண்மை. அல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவாரு? நடத்துகிறவராயிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? அல்லேலூயா. ஆனால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுது, யோனா எப்படி ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இரவும் பகலும் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இரவும் பகலும் இருப்பார். ஆமென். யோனாவிலும் பெரியவர் இவர். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு எப்படி ஜனங்கள் நினைவே பட்டணத்தினார் மனம் திரும்பினார்களோ, இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்திற்கு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் என்ன பண்ணுவாங்க? குற்றம் சுமத்துவார்கள். யார் மேலே? மனம் திரும்பாத ஜனங்கள் மீது. மனம் திரும்பாத ஜனங்கள் மீது குற்றம் சுமத்தும்படி அவர்கள் என்ன பண்ணுவாரா? எழுந்திருப்பாங்க. அப்ப நீங்களும் நானும் எந்த
எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறதா? கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம கர்த்தரை துதிக்கிறோமா? கர்த்தரை பாட வேண்டிய நேரத்தில் நம்ம கர்த்தரை பாடுகிறோமா? கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்க கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாம் என்ன பண்றோம்? சிந்தித்து பார்க்கணும். ஆமென். யோனாவிலும் பெரியவர். எதில பெரியவர் சொன்னார்? அவர் வானத்திற்குரியவர். ஆமென். அவர் வானத்திலிருந்து தன்னுடைய சிங்காசனத்தை முதரை போட்டு என்ன பண்ணாராம்? மனுஷனுக்காக வந்தார். மனுஷனுக்காக இறங்குகிற, மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். இந்த ஜீவனை கொடுத்தவர் சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை, நம் மனம் திரும்பி சத்தியத்தை, நம் மனம் திரும்பி வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தின்படி கேட்கிற வார்த்தைகளின்படி நாம் நடக்கும்போது சத்திய ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவார்? சத்தியத்தில் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில நம் மனம் திரும்பி நடக்கும்போது தான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக. ஆமென். நாமளும் பிரயாணப்பட்டு போகிறோம். மோட்ச பிரயாணத்துக்கு நாம் ஆயத்தமாக இருக்கோம். இந்த கப்பலில் நாம் பிரவேசிக்கப்படும் போது அநேக தீமைகள் நம்மை தொடரும், அநேக உபத்திரவங்கள் நம்மை சேதப்படுத்தும், அநேக பாடுகள் நம்மை தொடர்ந்து வரும். ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய சிஷ்யர்கள் படகிலே சென்று கொண்டிருக்கும் போது அப்போது காற்றும் கடலும் என்ன பண்ணுச்சான்? கொந்தளிப்பினால் வந்தது. ஆமென். காற்றும் கடலும் அவர்களுக்கு எதிராக வந்தது. ஆமென். அப்போ சிஷ்யரெல்லாம் ஓடி போய், ஆண்டவரே நாங்கள் மரித்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கப்படும் போது அவர் எழுந்து, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் என்ன பண்ணாராம்? அதற்றுகிறார். அப்ப உனக்காகவும் எனக்காகவும் இயற்கையினிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கும்போது நீங்களும் நானும் அந்த யாத்திரையிலே பிரயாணப்பட்டு போகும்போது நாம் எப்படி பயபக்தியா இருக்க வேண்டும்? யோனாவின் பயம் அல்ல, அதை பார்க்கிறோம் அதிக பயம் நமக்கு, அதிக பயபக்தி இருக்கிறவர்களாய் நாம் இருக்கப்படுவதுதான் கர்த்தர் நம்மை நித்தம் 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 நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மா என்ன பண்ணுவாராம்? திருப்தியாக்கி எலும்புகளை நினமுனதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில, இந்த கிறிஸ்துவின் பணியில, இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாம் பிரயாணப்பட்டு போகும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி தொடரும். ஆமென். ஏன்னா மனுஷரை பார்க்கலாம் பெரியவர் நம்மத்தில் இருக்கிறார். யோனாவை பார்க்கலாம் பெரியவர் நம்மத்தில் இருக்கிறார். நீங்கள் யாரெல்லாம் மனுஷரை நம்புகிறீர்களோ அவர்களை பார்க்கலாம் நம்மத்தில் பெரியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெரியவரை துதிக்கும் போது, அந்த பெரியவரை உயர்த்தும் போது, அந்த உன்னதரை ஆராதிக்கும் போது, அந்த உயர்ந்தவரை நாம் மேன்மைப்படுத்தும் போது நிச்சயமாகவே எப்பேற்பட்ட பாடுகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை நடத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை